ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னருக்கு வந்து இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கும் போது, சரி பொடி தான் அரைச்சி வச்சிருக்குமே அதே கொடுத்துடலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த மல்லாட்டி தான் வறுத்து வச்சிருக்குமே அதை வச்சு சிம்பிளாக சட்னி அரைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்புறம் பிளானை மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கும் கொசுக்கும் பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பகை இருக்குமான்னு தெரில. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் இந்த பேட்டும் கழியுமா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன், என்ன பெருசாக கடிக்கவே கடிக்காது. அந்த கொசுவும் அவங்கள தான் தேடி போய் கடிக்கும். அது என்னன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கா சட்னியும் அரைச்சுட்டு, சைடுல கொஞ்சமா பொடியும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அப்படியே இட்லியும் வெந்து வந்துடுச்சு. டின்னர் சாப்பிட்டு பழம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னேன்ல, அத வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். அங்க எனக்கே ஒரு சர்ப்ரைஸு. எப்பவுமே நான் பழம் வாங்குற இடத்துல பக்கத்துல இந்த பூக்கடை இருக்கும். நான் என்னைக்குமே வாங்கணும்னு நெனச்சதே இல்ல. இன்னைக்கு திடீர்னு வாங்கணும்னு தோணுச்சு. ஆனா நான் ஹஸ்பண்ட்ட கேட்கவே இல்ல. ஆனா நான் கேட்காமலே வாங்கி குடுத்துட்டாங்க. இவ்ளோ நாளா அந்த பூக்கடை அங்க தான் இருக்கு. எனக்கும் வாங்கணும்னு தோணுனதில்ல. அவங்களும் வாங்கி குடுத்ததில்ல. அன்எக்ஸ்பெக்டடா நான் மனசுல நெனச்ச உடனே அவன் வாங்கி குடுத்தது அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. என் மூஞ்ச பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு பொதுவாவே வெளிய போனா ஹஸ்பண்ட் பூ வாங்கி குடுத்துருவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வாங்கி குடுத்தது, இந்த நெறைய பொண்ணுங்க சொல்லுவாங்கல்ல, ஹஸ்பண்ட் பூ வாங்கி குடுக்குறது அவ்ளோ சந்தோஷம்னு. அது உண்மையாவே நான் இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பழமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.